அரியலூரில் உள்ள மின் நகரில் இரிடியம் மோசடி தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மோகன் என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். 1 லட்சம் கொடுத்தால் 1 கோடி என்ற மோசடியில் ஈடுபட்டதாகவும் அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வழக்கு ஒன்றில் சேர்க்கப்பட்டவரின் பெயரை விடுவிக்க 1,15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். வழக்கிலிருந்து விடுவிக்க 3 லட்சம் ரூபாய் பேரம் பேசி ஏற்கனவே 1,85,000 ரூபாயை வாங்கிய அன்பு பிரகாஷ் மேலும் 1,15,000 ரூபாய் கேட்டு தொந்தரவு செய்த நிலையில் இதுகுறித்து ராஜன் என்பவர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது வீட்டில் லஞ்ச பணம் வாங்கிய போது காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பங்களா குளத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 53 லட்சம் மதிப்பீட்டில் போடப்பட்ட ஃபேவர் பிளாக் சாலை 2 மாதங்களில் குண்டும் குழியுமாக மாறிய அவலம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடி ஆய்வு மேற்கொண்டு தரமற்ற முறையில் சாலை அமைத்த கான்ட்ராக்டர் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிதிலமடைந்த ஃபேவர் பிளாக் சாலை சீரமைக்க கோரியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது இப்பொழுதுதான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்டது. ஆனால் அமைச்சத்திலிருந்து அந்த ரோடு சரியில்லை, தரமில்லாத சாலை அமைக்கிறார்கள். அப்பவே நம்ம பேரூராட்சியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அரசு அதிகாரிகளை பார்த்து நாங்கள் மனுவும் கொடுத்துருக்கிறோம். அமைக்க சொல்கிறோம் கொஞ்ச நாள் வேலையை தேக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தரமில்லாத சாலை போடுறாங்கன்னா நிறைய லஞ்ச ஊழல் பணம் விளாண்டுருக்கு. அரசு அதிகாரிகளிடத்துல லஞ்சத்தை கொடுத்து விட்டு தரமில்லாத சாலை அமைத்து மக்களை காவு வாங்குவதற்காக இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே முன்விரோத தகராறில் வாலிபரை வீர்பாட்டிலால் தாக்கிய 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். தாக்குதலில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுவன் மீது வழக்கு பதிந்த போலீசார் அரசு கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணாடத்தில் கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரி தப்பி ஓடிய நிலையில் போலீசார் மீண்டும் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து கைதான சந்தோஷ் என்பவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சென்னை அடுத்த பல்லாவரம் வாரச்சந்தையில் திடீர் ரெய்டு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூட்டை மூட்டையாக காலாவதியான குழந்தைகளின் தின்பண்டங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனையில் ஈடுபட்டவர்களை பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் இலவசமாக மதுபான பாட்டில் கேட்டு தர மறுத்ததால் விற்பனையாளர் தலையில் பீர் பாட்டிலால் தாக்கிய போதை ஆசாமி கைது செய்யப்பட்டார். இதில் தலையில் படுகாயமடைந்த விற்பனையாளர் பரணிதரன் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணையிலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஏப்ரல் 15ஆம் தேதி வரை ஆழியார் அணையிலிருந்து தொடர்ந்து 173 நாட்களுக்கு 1143 மில்லியன் கன அடி நீர் மிகாமல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் இலத்தூரில் இரவில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இளைஞர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் ஒருவர் தரக்குறைவாக பேசியதால் அதில் ஒரு இளைஞர் ஆத்திரமடைந்து சம்பந்தப்பட்ட தலைமை காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஏன் தங்களை மரியாதை குறைவாக அழைத்தீர்கள் என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வண்டியனாலும் கூட்டுமா எப்ப இருந்தாலும் போடுங்க. ஏழை ஒண்ணு எதுக்கு பேசுறீங்க, கூப்பிடுவீங்க அதுக்கு என்ன ஏழைனா கூப்பிடுறதுக்கு இது பண்ணிக்கிறீங்க. தங்கச்சி போறான் அதனால கூப்பிட்டு அதுக்காண்டி அப்படி கூப்பிட கூடாது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் பண்டிகையை முன்னிட்டு 3ஆம் நாளான நேற்று புஷ்ப பல்லாக்கில் அம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் அம்மனின் உற்சவ திருவீதி உலாவை கண்டு ரசித்து பூஜை செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில்
சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி ஆய்வு மேற்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்ட 20 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வறண்ட 100 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்தினை எருமைப்பட்டி ஊராட்சிக்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய எம்பி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.